Welcome to enlighten class. நம்ம டெய்லி யூசேஜ்ல வரக்கூடிய ஒரு சில குட்டி குட்டி சென்டென்சஸ், அதாவது 2 words தான் இருக்கக்கூடிய சென்டென்சஸை இந்த வீடியோல பார்க்கலாம். யாருக்காக? For whom. For whom. whomனா யாரை அப்படின்ற அர்த்தம் வரும். ஆனா அந்த whomக்கு முன்னாடி prepositions for, to, by, with போடையில அதனுடைய மீனிங் ஸ்லைட்டா மாறும். அந்த மாதிரி சென்டென்சஸை அடுத்து பார்க்கலாம். யாருடன்? with whom. with whom. யாரால்? by whom. by whom. யாருக்கு? to whom. to whom. யாரிடமிருந்து? from whom. from whom. இங்கே உட்காரு. sit here. sit here. நிச்சயமாக. of course. of course. நான் செய்றேன். I do. I do. நான் செய்ய மாட்டேன். I won't. I won't. நான் செய்வேன். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றது. I will. I will. நான் செய்வேன் அப்படின்றதுக்கு I will doன்னு சொல்லுவோம். ஆனால் சில நேரம் do இல்லாமல் கூட I will அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடியும். I can. I can. வேற என்ன? What else? What else? எதற்காக? What for? What for? or for what? for what? ஏன் கூடாது? why not? why not? இயற்கை கற்பித்தது. nature taught. nature taught. taughtன்றது teach உடைய past form. பள்ளிகள் திறந்தன. schools open. schools open. schools-ன்றது இங்கே plural noun, அதனால அடுத்து வர verb openன்றது s இல்லாமல் வந்திருக்கு. இது கன்கார்டு. கன்கார்டு அப்படின்னா சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் எழுதையில இந்த மாதிரி கன்கார்டு ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும். இருள் வந்தது. டார்க் கேம். டார்க் கேம். டார்க்னா இருள், கேம்ன்றது கம்மோட பாஸ்ட் ஃபார்ம். இங்கே வந்ததுன்னு பாஸ்டில் இருக்கிறதுனால கேம் வந்திருக்கு. வானம் இருண்டது. skies darkened. skies darkened. விஷயங்கள் மாறுகின்றன. things change. things change. இங்கே things அப்படின்றது ப்ளூரலில் இருக்கு. விஷயங்கள் ப்ளூரலில் இருக்கனால பக்கத்தில் இருக்க verb change s இல்லாமல் வந்திருக்கு. ஆக்கப்பூர்வமாக இருங்கள். be creative. be creative. முன்னோக்கி பாருங்கள். look ahead. look ahead. அதுவே முன்னோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு go ahead. go ahead. கடின உழைப்பிற்கு ஊதியம் உண்டு. hard work pays. hard work pays. இது ஒரு proverb. அதே மாதிரி நேர்மைக்கும் ஊதியம் உண்டுன்னு சொல்லுவோம். honesty pays. honesty pays. மறுபிரதியை கொண்டு வா. bring back up. bring back up. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. take everything. take everything. இதை முடிச்சு வை. finish this. finish this. or complete this. complete this அப்படின்னு சொல்லலாம். டாம் ஏமாத்துறாரு. டாம் cheats. டாம் cheats. சீட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சீட் சீட்டிங் அப்படின்னா ஏமாத்துறது. இங்கே எஸ் வந்திருக்குன்னா டாம்ன்றது சப்ஜெக்ட், அதாவது நவுனு சிங்குலர் இருக்கிறதுனால பக்கத்தில் verb எஸ்ஸோட வந்திருக்கு. டாம் நீந்துகிறார். டாம் swims. டாம் swims. இங்கேயும் ஸ்விம்ல எஸ் வந்திருக்கு. ஏன்னா டாம்ன்றது சிங்குலர் நவுன்.
சிங்குலர் நவுன் வரையில் பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு எஸ்ஸோட வரும். இது கன்கார்டு. டாம் ஏளனம் செய்தார். டாம் ஸ்னியர்டு. டாம் ஸ்னியர்டு. இது வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஸ்னியர்டு ஈடியில் முடிஞ்சிருக்க வேர்ப் வந்திருக்கு. டாம் மிகைப்படுத்துகிறார். சில பேர் பேசையில் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த அர்த்தம் இங்கே வந்திருக்கு. டாம் எக்ஸாஜுரேட்ஸ். டாம் எக்ஸாஜுரேட்ஸ். எக்ஸாஜுரேட் பண்ணுறதுனா மிகைப்படுத்துறது. இங்கேயும் டாம் சிங்குலர் நவுன் அப்படின்றதுனால எக்ஸாஜுரேட்ஸ் எஸ் சேர்ந்து வந்திருக்கு. அதுவே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா எஸ் இல்லாமல் வரும். டாம் வெளியேறினார். டாம் குவிட். டாம் குவிட். இங்கே பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு, அதனால குவிட்டுன்னு போட்டிருக்கோம். பாஸ்ட் ஃபார்ம் வந்து குவிட்டுக்கு குவிட்டே தான். ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணுமே ஒரே மாதிரி தான் வரும். குவிட் குவிட் குவிட்டு தான். ஸோ டாம் குவிட்னு வருது. அதுவே இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும் அப்படின்னா டாம் குவிட்ஸ் அப்படின்னு எஸ் சேர்ப்போம். ஏன்னா டாம்ன்றது சிங்குலர் நவுன் அப்படின்றதுனால. டாம் மறந்து விட்டார். டாம் ஃபர்காட். டாம் ஃபர்காட். இதுவும் இறந்த காலம். ஃபர்காட் அப்படின்றது மறந்துட்டாரு அப்படின்னு வருது. அதுவே ப்ரெசண்ட்டில் எழுதணும்னா ஃபர்கெட். இங்கே டாம் ஃபர்கெட்ஸ்னு எழுதுவோம். டாம் உடற்பயிற்சி செய்தார். டாம் எக்ஸசைஸ்ட். டாம் எக்ஸசைஸ்ட். இங்கே எக்ஸசைஸ்ட் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கு. இப்போ யாராவது ஏதாவது நல்லா செய்யலை, நல்லா செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் வெல் டன். வெல் டன். சுற்றி சரிபார்க்கவும். செக் அரவுண்ட். செக் அரவுண்ட். யதார்த்தமாக இருங்க. பி ரியலிஸ்டிக். பி ரியலிஸ்டிக். பெண்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் லேடிஸ் ஃபஸ்ட். லேடிஸ் ஃபஸ்ட். வெளியே போ. கோ அவுட். கோ அவுட் ஆர் ஸ்டெப் அவுட் சைடு. ஸ்டெப் அவுட் சைடு. அதுவே உள்ள வான்னு கூப்பிட்றதுக்கு கம் இன். கம் இன் ஆர் ஸ்டெப் இன்சைடு. ஸ்டெப் இன்சைடு. இதை ஆராய்ந்து பாருங்கள். எக்ஸாமின் திஸ். எக்ஸாமின் திஸ். எக்ஸாமின் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்குறது. எல்லோரும் குதித்தனர். எவ்ரிபடி ஜம்ப்டு. எவ்ரிபடி ஜம்ப்டு. விலகி இருங்கள். ஸ்டே அவே. ஸ்டே அவே. என்னிடம் நகைச்சுவை செய். இல்லைனா என்னை சிரிக்க வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஹியூமர் மீ. ஹியூமர் மீ. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். எவ்ரிஒன் அக்ரீடு. எவ்ரிஒன் அக்ரீடு. அக்ரீட் அப்படின்றது இங்கே பாஸ்ட் ஃபார்மில் வந்துருக்கு. தைரியமாக இருங்க. பி பிரேவ். பி பிரேவ் ஆர் பி போல்டு. பி போல்டு ஆர் பி கரேஜியஸ். பி கரேஜியஸ். எல்லாம் மாறுகிறது. எவ்ரிதிங் சேஞ்சஸ். Everything changes. I hope this helps you and thanks for watching.